வணக்கம் மாணவ செல்வங்களே. மின்சாரம் பற்றிய முந்தைய அத்தியாயத்தில் மின்னோட்டம், வெப்ப விளைவுகள் பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மின்னோட்டம் மற்ற விளைவுகள் என்னவாக இருக்கும்? மின்சார மோட்டார்கள், மின்சார ஜெனரேட்டர்கள், மின்சார அழைப்பு மணிகள், மின்சார கிரேன்கள் போன்ற பல மின்சாதனங்களை நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். அவை எப்படி வேலை செய்கின்றன? மின்காந்தங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன? மின்சாரத்திற்கும் காந்தத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? மின்சாரத்தில் இருந்து காந்தத்தை உருவாக்க முடியுமா? இந்த அத்தியாயத்தில் நீங்கள் காந்த புலன்கள் மற்றும் மின்காந்த விளைவுகள் பற்றி படிப்பீர்கள். இன்றைய அமர்வில் 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தின் மின்காந்தவியல் பாடப்பகுதியில் இருந்து ஆர்ஸ்டெட் பரிசோதனை மற்றும் காந்தப்புல கோடுகள் பற்றி அறிந்து கொள்வீர்கள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்: ஆர்ஸ்டெட் பரிசோதனை, காந்தப்புலம், காந்தப்புல கோடுகள், காந்தப் பாய்வு, காந்தப் பாய்வு அடர்த்தி. முக்கிய வார்த்தைகள்: ஆர்ஸ்டெட் பரிசோதனை, பட்டை காந்தம், திசைகாட்டி, காந்தப்புலம் அதாவது காந்தப் பொருளை சுற்றியுள்ள பகுதி, காந்தப்புல கோடுகள், காந்தப் பாய்வு அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட பகுதி வழியாக செல்லும் மொத்த காந்தப்புலத்தின் அளவீடு, காந்தப் பாய்வு அடர்த்தி. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். ஆர்ஸ்டெட் பரிசோதனை. நேராக தடிமனான செம்பு கம்பியை எடுத்து அதை ஒரு மின்சுற்றில் X மற்றும் Y புள்ளிகளுக்கு இடையில் வைக்கவும். கம்பி XY காகிதத்தின் சமதளத்திற்கு செங்குத்தாக வைக்கப்படுகிறது. இப்போது இந்த செம்பு கம்பியின் அருகே கிடைவட்டமாக ஒரு சிறிய திசைகாட்டி வைக்கவும். அதன் ஊசியின் நிலையை பார்க்கவும். பிளக்கில் விசைகளை செருகுவதன் மூலம் மின்னோட்டத்தை சுற்று வழியாக அனுப்பவும். திசைகாட்டி ஊசியின் நிலையில் ஏற்படும் மாற்றத்தை கவனியுங்கள். ஊசி திசை திரும்பப்படுவதை காண்கிறோம். செம்பு கம்பி வழியாக செல்லும் மின்சாரம் ஒரு காந்த விளைவை உருவாக்கியுள்ளது என்று அர்த்தம். இவ்வாறு மின்சாரமும் காந்தமும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்று கூறலாம். இது 19ஆம் நூற்றாண்டின் முன்னணி விஞ்ஞானிகளின் ஒருவரான ஆன்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மின்காந்தத்தை புரிந்து கொள்வதில் முக்கிய பங்கு வகித்தவர். காந்தப்புல வலிமையின் அலகு அவரது நினைவாக
ஆர்ஸ்டெட் என்று பெயரிடப்பட்டது. காந்தப்புலம் மற்றும் காந்தப்புல கோடுகள். ஒரு பொருளின் மீது ஒரு விசை மற்றொரு பொருளால் பயன்படுத்தப்படும் போது அவற்றுக்கிடையே எந்த உடல் தொடர்பும் இல்லாமல் நம் புலம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஒரு செயல்பாட்டை நடத்துவதின் மூலம் காந்தப்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் கோடுகளின் கருத்தை புரிந்து கொள்வோம். சில பிசின் பொருட்களை பயன்படுத்தி ஒரு ஓவிய பலகையில் ஒரு வெள்ளைத்தாளை சரி செய்யவும். அதன் மையத்தில் ஒரு பட்டை காந்தத்தை வைக்கவும். திடகாந்தத்தை சுற்றி ஒரே சீராக சில இரும்பு பொருட்களை தூவவும். இப்போது பலகையை மெதுவாக தட்டவும். இரும்பு தாவல்கள் ஒரு வடிவத்தில் தங்களை அமைத்துக் கொள்கின்றன. காந்தம் அதை சுற்றியுள்ள பகுதியில் அதன் தாக்கத்தை செலுத்துகிறது. எனவே இரும்பு தாவல்கள் ஒரு சக்தியை அனுப்புகின்றன. இவ்வாறு செலுத்தப்படும் விசையானது இரும்பு தகடுகளை ஒரு அமைப்பில் அமைக்க செய்கிறது. ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள பகுதி அதில் காந்தத்தின் சக்தியை கண்டறிய முடியும். காந்தப்புலம் இருப்பதாக கூறப்படுகிறது. புலத்தின் வலிமையானது பட்டை காந்தத்திலிருந்து அதன் தூரத்தில் விகிதத்தில் மாறப்படும். இரும்பு தாவல்கள் தங்களை சீரமைக்கும் கோடுகள் காந்தப்புல கோடுகள் குறிக்கின்றன. காந்தப்புலம் மற்றும் காந்தப்புல கோடுகளின் கருத்தை புரிந்து கொள்ள மற்றொரு செயல்பாட்டை பார்ப்போம். ஒரு சிறிய திசைகாட்டி மற்றும் ஒரு பட்ட காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சில பிசின் பொருட்களை பயன்படுத்தி வரைதல் பலகையில் பொருத்தப்பட்ட வெள்ளைத்தாளின் மீது காந்தத்தை வைக்கவும். காந்தத்தின் எல்லையை குறிக்கவும். காந்தத்தின் வடதுருவத்திற்கு அருகில் திசைகாட்டி வைக்கவும். ஊசியின் தென் துருவமானது காந்தத்தின் வடதுருவத்தை நோக்கி செல்கிறது. திசைகாட்டியின் வடதுருவமானது காந்தத்தின் வடதுருவத்திலிருந்து விலகி செயல்படுகிறது. ஊசியின் இரண்டு முனைகளின் நிலையை குறிக்கவும். இப்போது ஊசியை ஒரு புதிய நிலைக்கு நகர்த்தவும். அதன் தென் துருவம் அதன் வடதுருவத்தால் முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையை ஆக்கிரமிக்கிறது. இந்த வழியில் நீங்கள் காந்தத்தின் தென் துருவத்தை அடையும் வரை படிப்படியாக தொடரவும். தாளில் குறிப்பிட்ட புள்ளிகளை மென்மையான வளைவால் இணைக்கவும். இந்த வளைவு ஒரு புலக்கோட்டை குறிக்கிறது. மேலே உள்ள நடைமுறையை மீண்டும் செய்யவும் மற்றும் உங்களால் முடிந்த அளவு பல கோடுகளை வரையவும். நீங்கள் ஒரு மாதிரியை பெறுவீர்கள். இந்த கோடுகள் காந்தத்தை சுற்றியுள்ள காந்தப்புலத்தை குறிக்கின்றன. இவை காந்தப்புல கோடுகள் எனப்படும். ஊசியை துருவங்களை நோக்கி நகர்த்தும்போது திசைகாட்டி ஊசியில் விலகல் அதிகரிப்பதை நாம் கவனிக்கிறோம். காந்தப்புலம் என்பது திசை மற்றும் அளவு இரண்டையும் கொண்ட ஒரு அளவு. காந்தப்புலத்தின் திசையானது திசைகாட்டி ஊசியின் வடதுருவம் அதன் உள்ளே நகரும் திசையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
எனவே புலக்கோடுகள் வட துருவத்தில் இருந்து வெளிப்பட்டு தென் துருவத்தில் இணைகின்றன என்று மரபுபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காந்தத்தின் உள்ளே புலக்கோடுகளின் திசையானது அதன் தென் துருவத்திலிருந்து வட துருவம் வரை இருக்கும். இவ்வாறு காந்தப்புலக்கோடுகள் மூடிய வளைவுகளாகும். காந்தப்புலத்தின் ஒப்பீடு வலிமையானது புலக்கோடுகளின் நெருக்கத்தின் அளவினால் காட்டப்படுகிறது. கோடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை கவனிக்கவும். சில இடங்களில் புலக்கோடுகள் கூட்டமாக, அதாவது பட்ட காந்தத்தின் துருவங்களுக்கு அருகில், மற்றும் சில இடங்களில் புலக்கோடுகள் பிரிந்து, அதாவது பட்ட காந்தத்திலிருந்து நீண்ட தூரத்தில் இருக்கும். இதிலிருந்து கோடுகள் கூட்டமாக இருக்கும்போது வயல் வலுவாகவும், கோடுகள் இடைவெளியில் இருக்கும்போது புலம் பலவீனமாகவும் இருக்கும் என்று முடிவு செய்யலாம். இரண்டு புலக்கோடுகள் ஒன்றையொன்று கடக்க காணப்படவில்லை. காந்த பாய்வு. காந்த பாய்ச்சலின் கருத்தை புரிந்து கொள்ள விண்வெளியில் ஒரு சீரான காந்தப்புலத்தை கருத்தில் கொள்வோம். காந்தப்புலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏயின் சமதளமானதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த சமதளத்தின் வழியாக ஒரு சில புலக்கோடுகள் செல்வதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த எண் அந்த புள்ளியில் உள்ள புலத்தின் வலிமையை மதிப்பிடுகிறது. புலத்திற்கு செங்குத்தாக ஏ பகுதியின் சமதளத்தின் வழியாக செல்லும் கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாய்வு எனப்படும். இது பை குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. காந்த பாய்வின் SI அலகு வெப்பர் ஆகும். பாய்வு புலத்தில் உள்ள சமதளத்தின் நோக்குநிலையை பொறுத்தது. காந்த பாய்வு அடர்த்தி. காந்த பாய்வு அடர்த்தியின் கருத்தை புரிந்து கொள்ள விண்வெளியில் ஒரு சீரான காந்தப்புலத்தை பார்ப்போம். ஒரு சமதள புலத்திற்கு செங்குத்தாக உள்ளது மற்றும் அலகு பகுதியை கொண்டுள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் அலகு பகுதியின் இந்த சமதளத்தின் வழியாக பாய்வு புலத்தின் வலிமையை அளிக்கிறது. புலத்தின் இந்த வலிமை தொழில்நுட்ப ரீதியாக காந்த பாய்வு அடர்த்தி, அதாவது B என்று அழைக்கப்படுகிறது. காந்த பாய்வு அடர்த்தி என்பது புலத்திற்கு செங்குத்தாக எடுக்கப்பட்ட ஒரு அலகு பகுதி வழியாக செல்லும் காந்த பாய்வு என வரையறுக்கப்படுகிறது. ஏ பகுதியின் வழியாக வரும் பாய்வு பை ஆக இருக்கட்டும். பின்னர் புலத்திற்கு செங்குத்தாக உள்ள அலகு பகுதி வழியாக பாய்வு பை பார் ஏவுக்கு சமமாக இருக்கும். புலம் மற்றும் சமதளத்தின் பரப்பிற்கு செங்குத்தாக ஒரு சமதள வழியாக செல்லும் காந்த பாய்வின் விகிதம் காந்த பாய்வு அடர்த்தி எனப்படும். எனவே காந்த பாய்வு அடர்த்தி ஈடு காந்த பாய்வு பார் பகுதி. B ஈடு பை குறியீடு பார் ஏ. பை குறியீடு ஈடு BA. காந்த பாய்வு அடர்த்தியின் அலகுகள் வெபர் அல்லது மீட்டர் மேல் 2 ஆகும். இது டெஸ்லா என்று அழைக்கப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 1820ஆம் ஆண்டில் ஆர்ஸ்டேட் அருகில் வைக்கப்பட்டுள்ள உலோக கம்பி வழியாக மின்சாரம் செல்லும்போது திசைகாட்டி ஊசி திசை திரும்பப்படுவதை கண்டுபிடித்தார். ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஒரு காந்தப்புலம் உள்ளது. அதில் காந்தத்தின் சக்தியை கண்டறிய முடியும். காந்தப்புலம் என்பது திசை மற்றும் அளவு இரண்டையும் கொண்ட ஒரு அளவு. காந்தப்புல கோடுகள் மூடிய வளைவுகள். புலத்திற்கு செங்குத்தாக ஏ பகுதியின் சமதளத்தின் வழியாக செல்லும் கோடுகள்
எண்ணிக்கையை காந்த பாய்வு எனப்படும். இது பை குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. காந்த பாய்வின் SI அலகு வெப்பர் ஆகும். புலத்திற்கு செங்குத்தாக ஒரு சமதளத்தின் வழியாக செல்லும் காந்த பாய்வின் விகிதம் மற்றும் சமதளத்தின் பரப்பளவு காந்த பாய்வு அடர்த்தி எனப்படும். காந்த பாய்வு அடர்த்தியின் அலகு வெப்பர் அல்லது மீட்டர் மேல் 2 ஆகும். இது டெஸ்லா என்று அழைக்கப்படுகிறது.